ஹாய். லாஸ்ட் வாய்ஸ் நோட்க்கு நல்ல ஆதரவு தந்தீங்க. தேங்க்ஸ். நான் கதை நல்லா சொல்லுவேன். அதனால இந்த வாய்ஸ் நோட்டு கதையிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். முன்னொரு காலத்தில் ராஜா ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு யார் அவனை எதிர்த்து பேசினாலும் மரண தண்டனை தான். அதுவும் எப்படின்னா, அவன் வளர்க்குற வேட்டை நாய்ங்க இருக்கிற குழிக்குள்ளே தூக்கி போட்டுருவான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவரோட மந்திரி ராஜாவை எதிர்த்து பேசிடுறாரு. அதனால டென்ஷன் ஆன ராஜா உடனே அவனை தூக்கி நாய்ங்க இருக்கிற குழியில போட்டுரு அப்படின்னு உத்தரவு போட்டுடுறாரு. இதை கேட்டதும் மந்திரி அலறி அடிச்சுக்கிட்டு, என்ன ராஜா, நான் பல வருஷமா உங்க கூட இருந்திருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு எதிராக எதனா பேசியிருப்பேனா? உங்களுக்காகவும் நம்ம ராஜ்யத்துக்காகவும் தானே நான் பேசினேன். தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. நான் போயிட்டா என் குடும்பம் அனாதை ஆயிடும் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தோம். ராஜா வந்துட்டு அதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் ஒரு வழியா மந்திரியை மனசை செட் பண்ணிக்கிட்டு, ஓகே ராஜா, நீங்க சொல்ற மாதிரியே நடக்கட்டும். அதுக்கு முன்னாடி என் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. ராஜாவும் சரி ஓகே, எப்படி பார்த்தாலும் இவன் நம்ம பையனா போயிட்டான். ஓகே, நான் ஒரு 1 வீக் உனக்கு டைம் தரேன். உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துட்டு வா அப்படின்னு அவரும் அனுப்பி வச்சிடுறாரு. 1 வீக் முடிஞ்சிருது. மந்திரியும் வந்து ராஜா கிட்ட, மன்னா நான் இப்போ ரெடி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போவும் ராஜாவுக்கு மந்திரி மேலே பாவம்லாம் வரல. மந்திரியை தூக்கி அந்த நாய்ங்க இருக்கிற குழியில போட்டுட சொல்லிடுறாரு. அவங்களும் போட்டுடுறாங்க. ரொம்ப நேரமாகியும் மந்திரி அலறாம இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு குழிக்குள்ள ராஜா எட்டி பார்த்தா, அந்த நாய்ங்கெல்லாம் மந்திரியை சுத்தி உட்காந்து நக்கிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்குங்க. என்னடா இவன் ஐயோ அம்மான்னு அலறுவான்னு பார்த்தா குஞ்சிக்கிட்டு கிடக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு காவலாளி கிட்ட அவனை தூக்கி என்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. மந்திரி வந்ததும் ராஜாவோட பார்வையிலேயே மந்திரிக்கு புரிஞ்சிருச்சு ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு. அதனால மந்திரியே என்ன ஆச்சு அப்படின்னு ராஜா கிட்ட சொல்றாரு. ராஜா, நீங்க எனக்கு 1 வீக் டைம் கொடுத்தீங்க. அதை நான் என் ஃபேமிலி கூடலாம் ஸ்பெண்ட் பண்ணல. இந்த நாய்ங்க கூட தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். என் மேல இருந்த பாசத்துல அதுங்க என்ன கடிக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆஃப்டர் ஆல் 1 வீக் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கே அதுங்களோட விசுவாசத்தை காட்டிடுச்சுங்க. நான் உங்க கூட இவ்வளவு வருஷமா உங்க தாத்தா காலத்துல இருந்து இருந்துட்டு வரேன். ஆனா உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி ரொம்ப வருத்தமா ராஜா கிட்ட சொல்றாரு. அப்போதான் ராஜாவுக்கு அவர் பண்ண தப்பு என்னன்னே புரியுது. உடனே காவலாளியை கூப்பிட்டு அவங்கிட்ட சொல்றாரு, மந்திரியை தூக்கி அந்த முதலைங்க இருக்கிற குளத்துல போடு. இப்ப எப்படி முதலைங்களை பழக்கிறான் பார்ப்போம் அப்படின்னு முடிச்சிடுறாரு. கதையோட நீதி என்னன்னா, ஒரு மேனேஜ்மெண்ட்டோ இல்லை நீங்கள் நம்புறவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை லவ்வரோ உங்களை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா செஞ்சிருவாங்க. இந்த கதையை ஏன் சொன்னேன்னா, இது எல்லாருக்குமே நடக்கிறது தான், நடந்துட்டும் இருக்கிறது தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்து செஞ்சதுனால அவங்கள வெறுக்கிறீங்க, கரெக்டா? இல்லை, அவள் இடத்துல வேற எந்த பொண்ணு வந்து செஞ்சிருந்தாலுமே மொத்தமாக பொண்ணுங்களையே வெறுத்திருப்பீங்க. ஒருவேளை அந்த இடத்துல பொண்ணு வரல அப்படின்னா வேற யாராவது வந்து உங்களை செஞ்சிருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் சில பேர் லைஃப்பில் போய் கேட்டிங்கன்னா அவங்க அப்பா அம்மாவே இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ புலம்பாம நம்மளை செஞ்சிட்டாங்க, அதில் நாம் என்ன கற்றுக்கிட்டோம், அதை எப்படி நம்மளோட லைஃப்பில் ஃப்யூச்சரில் நம்ம லைஃபோட ஃப்யூச்சருக்கு அப்ளை பண்ணி எல்லார் மூஞ்சிலையும் கறி பூச போகிறோம் அப்படின்றது தான் மேட்ரு. அளவுக்கு அதிகமான கண்மூடித்தனமான நம்பிக்கை ஆபத்தானது. நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிற நம்ப போகிற அத்தனை பேருமே ஏதாவது ஒரு டைமில் உங்களை செய்ய சான்ஸ் இருக்குதான். உஷாராக இருக்க வேண்டியது தான். அதுக்குன்னு பயந்துட்டு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமலாம் போயிடாதீங்க. சில மனுஷங்க இருக்காங்க, அவங்கள எந்த சூழ்நிலையுமே உங்களை வந்துட்டு செய்யவே மாட்டாங்க. அவங்கள மீட் பண்ணுறப்ப உங்கள் லைஃப்பில் அவங்கள வச்சுக்கோங்க. மற்றவங்கள காரி முழிஞ்சு துப்புன சளியாக நினச்சிட்டு மறந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா சாரி லைஃபுக்கு நம்மளை ஓக்க பிடிக்கும். அண்ட் அது ஓத்தே தான் தீரும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.